ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். சங்கமயுகத்தின் உண்மையான ஆஸ்தியானது சர்வ சக்திகள் மற்றும் சர்வ குணங்கள் ஆகும். பாபா நமக்கு எதிர்கால ஸ்வர்க்க ராஜ்ய பாக்கியத்தை வழங்க வந்திருக்கின்றார். ஆனால் இதனை அடைவதற்கு நாம் சக்திகளில் நிறைந்தவராகவும் குணங்களில் நிறைந்தவராகவும் சரித்திரவானாகவும் தெய்வீக புத்தியினால் நிறைந்தவராகவும் ஆகுவது பரம அவசியமாகும். எனவே நாம் அனைவரும் கவனம் கொடுக்க வேண்டும். இப்பொழுதைய நேரம் அப்பேற்பட்டது. நாம் இழந்த சக்திகளை அடையக்கூடிய நேரம் இது. நாம் பரந்தாமத்திலிருந்து இந்த பூமிக்கு வரும்பொழுது சம்பூர்ணமாக இருந்தோம். சக்திகளில் சம்பூர்ணமாகவும் குணங்களிலும் மரியாதைகளிலும் தூய்மையிலும் நிறைந்தவராக வந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நம்முடைய சக்திகளை இழந்தோம். இப்பொழுது மீண்டும் சக்தி நிறைந்தவராகுவதற்கான நேரமாகும். எனவே நாம் முதலில் கவனம் கொடுக்க வேண்டும். என்னுடைய சக்திகள் நஷ்டமாகவில்லைதானே? வீணான எண்ணங்களினால், வீணானதை பார்ப்பதினால், வீணானதை பேசுவதினால், வீணான கர்மா செய்வதினால், பிறருடைய அவகுணத்தை பார்ப்பதினால், பரச்சிந்தனை செய்வதினால், பரதர்ஷன் செய்வதினால், பொறாமை, வெறுப்பு, துவேஷம், காமம், கோபம் போன்றவற்றால் நம்முடைய உள்ளார்ந்த சக்திகள் அழிந்து விடுகின்றது. எனவே நாம் முதலில் லீக்கேஜை சரி செய்ய வேண்டும். மேலும் தன்னை சக்திசாலியாக ஆக்குவதற்காக மனதில் சக்திசாலியான சிந்தனைகளை உருவாக்க வேண்டும். மிக அழகான 10 சக்திசாலி சிந்தனைகளை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அதை தன்னிடம் வைத்திருங்கள். உதாரணமாக, நான் கல்பத்தினுடைய வெற்றி ரத்தினமாக இருக்கின்றேன். மாயா என்னை தோற்கடிக்கவே முடியாது. இந்த மாயாவினை நான் கல்பமாக வெற்றியடைந்திருக்கின்றேன். இரண்டாவதாக, நாம் செல்லக்கூடிய பாதையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நான் என்னுடைய ஸ்திதியிலிருந்து மாறவே மாட்டேன். மூன்றாவதாக, நான் மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றேன். இந்த உலகில் அனைவரை காட்டிலும் மிகவும் சக்திசாலியான ஆத்மாவாக இருக்கின்றேன். என்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. நான்காவதாக, ஸ்வயம் பகவான் என்னுடன் இருக்கின்றார். அவருடைய சக்திகள் என்னுடன் காரியம் செய்கின்றது. எனக்கு எதை பற்றிய கவலையும் இல்லை. இது போன்ற அழகான சங்கல்பங்களை தன்னிடம் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதனால் நம்மிடம் சக்திகள் அதிகரிக்கும். சங்கல்பங்களின் மூலமாக சக்திகள் உற்பத்தியாகின்றது. நம்முடைய ஒவ்வொரு சக்திசாலியான சங்கல்பமும் நம்முடைய உள்ளார்ந்த சக்தியை அதிகரிக்க செய்கின்றது. நான் மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றேன். நான் வெற்றி ரத்தினமாக இருக்கின்றேன். நான் பயமற்றவனாக இருக்கின்றேன். நான் பகவானுடைய குழந்தையாக இருக்கின்றேன். இது போன்ற ஸ்வமான்களினுடைய சங்கல்பங்கள் கூட நமக்கு சக்திகளை கொடுக்கின்றது. இதன் கூடவே நாம் யோக பலத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். யோக பலத்தின் மூலமாகவே நமக்கு அனைத்தை காட்டிலும் அதிகமான சக்தி கிடைக்கின்றது. பவித்ரதாவினுடைய பலமும் மிக பெரிய பலமாகும். இந்த பலத்தை நாம் எந்த அளவிற்கு அதிகரிக்க செய்கின்றோமோ அந்த அளவு சக்திசாலி ஆகிவிடுவோம். அதுபோலவே ஞான சிந்தனையும் நமக்கு பலத்தை கொடுக்கின்றது. தன்னுடைய சக்திகளை நாளுக்கு நாள் அதிகரிக்க செய்யுங்கள். நாம் குணங்களில் நிறைந்தவராகவும் ஆக வேண்டும். திருப்தி, சரளத்தன்மை, பயமற்ற தன்மை, உள்நோக்கு முகம், அகங்காரமற்றவர், சமர்ப்பணத்தன்மை, சுபபாவனை, உறுதித்தன்மை, இது போன்ற குணங்களின் மீதும் நாம் விசேஷ கவனம் கொடுக்க வேண்டும்.
இது போன்ற குணங்கள் நம்மை குணசம்பன்னம் ஆக்குவதில் பெரும் பங்கு வகிக்கின்றது. குணவானாக இருக்கக்கூடிய மனிதர்களே அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்கின்றார்கள். வாருங்கள், இன்று முழு நாளும் 5 சொரூப பயிற்சி செய்வோம். தன்னுடைய தேவ சொரூபத்தை பாருங்கள். குணங்களில் சம்பன்னமாக, சக்திகளில் சம்பன்னமாக இருக்கின்றேன். தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பாருங்கள். அனைத்து குணங்களிலும் நிறைந்து சம்பூர்ண பவித்திரமாக, சக்தி சொரூபமாக இருக்கின்றேன். தன்னுடைய பூஜைக்குரிய சொரூபத்தை பாருங்கள். நம்முடைய மனதில் அனைவருக்காகவும் சுப பாவனை இருக்கின்றது. நாம் வள்ளலாவோம், கருணை உள்ளம் உடையவராவோம். தன்னுடைய பிராமண சொரூபத்தை பாருங்கள். பகவானுடன் நான் இருக்கின்றேன். தன்னுடைய ஃபரிஸ்தா சொரூபத்தை பாருங்கள். நான் சம்பூர்ண பவித்திரமாக இருக்கின்றேன். இன்று ஒவ்வொரு மணிக்கும் ஒரு முறை இந்த 5 சொரூப பயிற்சியினை சிந்தனை செய்து கொண்டே இருப்போம். இந்த 5 சொரூப பயிற்சியானது நம்மை குணங்களில் நிறைந்தவராகவும் சக்திசாலியானவராகவும் ஆக்கிவிடும். ஓம் சாந்தி.